மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக மாவட்ட பொருளாளர் முருகன் தலைமையில் நடந்தது. பேரூராட்சி தலைவர்கள் கே முரளி, வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன், அன்பழகன், ஆனந்தன், தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தவில்லை, தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சித்து வருகிறது, கேஸ் சிலிண்டர் விநியோக தட்டுப்பாட்டால் வியாபாரிகள் முதல் அடித்தட்டு ஏழை மக்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர், நிர்வாக திறனற்ற மோடி பதவி விலக வேண்டும் என்றும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், பிசிக, தேமுதிக, கோமாதேக, கம்யூனிஸ்ட், தாவேக, தமாமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக மக்களை ஒடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் வருவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஆட்சிதான் என்பதை ஒவ்வொரு மனதிலும் உறுதியாக இருக்கிறது. மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று SIR என்று சொல்லி ஓட்டுரிமையை பறித்தீர்கள். அதுக்கு